கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கையம்மன் கோயிலுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்னா கொல்லிமலையில் இந்த எட்டுக்கையம்மன் கோயிலுங்க. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆதி காலத்து எட்டுக்கையம்மன் கோயில் எனக்கூடிய கொல்லிப்பாவை எனக்கூடிய அந்த ஒரு கோவிலை இது வரைக்கும் யாரும் காட்டல, முதல் முறையாக நம்ம காட்டியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த எட்டுக்கையம்மன் கோயிலை பார்த்துட்டு பக்கத்திலேயே நம்மருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நம்மருவி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இந்த கொல்லிமலையிலே விளையக்கூடிய பழங்களை வந்து பழங்குடியினர் சந்தையில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம போக போகிறோம். இறுதியா மாசிலா அருவிக்கு நம்ம போக போறோங்க. 10 ரூபாங்களா ஒரு கட்டு, அப்படியே பச்சையா ஏரியும். நமக்கு எலினா பரசுமர் புடிச்சு வருவாங்க. ஓலைச்சுவடி வச்சிருக்காரு. அது உள்ள என்ன லைட்டா காட்டுங்க. ஓ, முனிவர்கள் அவங்க போட்டுட்டு இருந்தது பயன்படுத்துதுங்களா? தகடுகளில் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து எழுதி வைப்பாங்க. மிளகு தான் அதிகம். இதாங்க நம்ம அருவி. ஃபேமிலியா குளிக்கலாம், ஒரு நல்ல ஸ்பாட். அங்கே வந்து அறுவடையும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக்கா பண்றாங்க. பழங்குடியினர் வந்து சந்தை 5-6 வெரைட்டி இருக்கு வாழைப்பழத்துல. எல்லாமே அந்த வெரைட்டி தான். இது கூட கொல்லிமலை விளையுதுங்களா? கொடி வகையிலே ரொம்ப பெருசு. அந்த பட்டியை வித்துட்டு இருக்காங்க. எங்கிருந்து வருதுன்னு தெரியல, இங்க விளையாதான்றாங்க. வர்மம் மற்றும் பாதளத்து சிகிச்சை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கு. 85 மூலிகை கலந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் நிறைய தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். காணொலியை முழுசா பாருங்க, கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இப்போ நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மாசி பிரியாண சாமி கோயிலுக்கு போயிருப்போம். அங்கேயே நான் ஒரு இடத்த காட்டியிருப்பேன், ஆதிக்கால எட்டுக்கை அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பைக் பார்க்கிங் இருக்குது, அதே போல் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு எட்டுக்கை அம்மன் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள் இருக்குது. இங்கேருந்து நாம் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பூஜை சாமானெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. கோயிலில் எண்ணெய் விளக்கு போடுவாங்க போல் இருக்குது, அதுதான் ஃபேமஸ்ஸு. மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே போயிட்டு ஃபால்ஸ்க்கு வேறு போகணும். வாழைத்தோட்டம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சதுரமாக இருக்குது. ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட். மலை இஞ்சி, ஏன்னா மஞ்சளாக இஞ்சி அண்ணா அண்ணா பேசல, பிஸியாக இருக்காரு. ஐயா இருக்குது என்னன்னு தெரியல. விளக்கு இலைங்களா? இது வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இந்த இலையில வந்து அப்படியே பச்சையாக எரியும். உள்ளே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுவாங்களா பாட்டி? எண்ணெய் ஊற்றி இலை போடணும். இது கோயிலில் போடுவாங்களா? வீட்டிலே வீட்டில் போட்டால் நல்லது. எவ்வளோ ஒரு கட்டு? 10 ரூபாங்களா ஒரு கட்டு. அப்படியே பச்சையாக எரியும். நமக்கு அப்படியே 10 வச்சாலும் எரியும். நம்ம ஊர்களில் இருக்கும், கொஞ்சம் இலை வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து பெருசாக இருக்குது. 2 வெரைட்டி இருக்குது இந்த செடியிலேயே. ரொம்ப டவுனெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. எலி ஜோசியம். எலி ஜோசியங்களாண்ணா? எலிங்களா? எலியில தலைவர் ஆம்சர். ஆம்சர் இதான் ஃபேன்சி இல்லைங்களா? இது வந்து வளர்ப்பு எலினா பரசுமர் புடிச்சு வருவாங்க. இது வந்து ஆம்ஸ்டர். ஆம்ஸ்டரா? ஓகே ஓகே. சீட் எடுத்து போகிறார் கிளி மாதிரியா? சரி. வந்து அண்ணா வந்து ஓலைச்சுவடி வச்சுருக்காரு, பார்க்கலாம். இது பழங்காலத்து எல்லாம் ஜி. இது பழங்காலத்தில் வந்து எல்லாமே கணிச்சு நம்ம கரெக்டாக சொல்லுவோம். இல்லை என்னென்ன சிம்பிள்ஸ் தான் இருக்குது, என்னென்ன மாதிரி? அது உள்ளே என்ன லைட்டாக காட்டுங்க. அது உள்ளே இருக்கிறத ஜி நீங்கள் இப்போ இருக்குங்களே இப்படியே. ஆமாம், நீங்கள் வந்து இப்படி கையில் போடுறீங்களா? நாம் பேர் ராசி பொறுத்தளவுக்கு அது இருக்கிற அதில் என்ன வருதோ அதை பார்த்து, அது இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக சொல்கிறது. இதுதான் ஓலைச்சுவடியில் பழங்கால ஓலைச்சுவடியில் நம்ம பார்த்து சொல்கிறது. இது வந்து ஆதி காலத்துலேருந்து பழங்காலத்தில் வந்து முனிவர் போட்டிருந்தது. ஓ, முனிவர்கள் அவங்க போட்டுட்டு இருந்தது பயன்படுத்துங்களா? பாட்டங்காலத்துலேருந்து அவங்க போட்டிருந்தது. இதில் எடுத்து பார்க்கலாங்களா? எடுத்து பாருங்க. இது காப்பு மாதிரி இருக்கு. அது வந்து ஆதி காலத்தில் அவங்க போட்டிருந்தது. கையில் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க இல்லையா? ஆமாம். இது தோல்ல போடுறதுங்களா? இந்த தோற்று போட்டிருப்பாங்கல்ல, கையில் சைடில் போட்டிருப்பாங்க இல்லையா? அது இதுலேயே தாயத்து மாதிரி தாயத்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பில்லி சுனி ஏவல் எது அண்டாமல் இருக்கிறதுக்கு, அவங்க எதுவும் வராமல் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது, எல்லாமே செஞ்சு வச்சிருக்கு. இது பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எதுவும் இது தாக்காது. அதனால இந்த ஒரு மந்திரம் செய்யும் போது அவங்களுக்கு எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கோசரம் அது போட்டுக்கிறது. சரிங்க. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் தமிழ். சரி, ரொம்ப நன்றிண்ணா. இங்கே பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம், போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மலை தாங்க. மலையில் இறங்கி ஒரு சமதளமாக இருக்குது. அந்த சமதளத்தில் இந்த பாதைகள் நல்லா இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு குளம் இருக்குது. குளத்தில் வாத்துகள் நீந்திட்டு இருக்குது. ரொம்ப பெரிய குளம் இல்லை, சின்ன குளம் தான். சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து விவசாயம் தாங்க. இது வந்து சாதாரண நம்ம நிலம் மாதிரியாக இருக்குது. டக்குன்னு பார்த்தா கிழங்கு செடிகள் ஏதோ போட்டிருக்காங்க போல். ஆரம்பத்தில் ஒரு சில கடைகளை எடுத்தேன், வீடியோ எடுக்க கூட. ஏன்னா அது எல்லாமே மாந்திரிகம் தந்திரிகம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாசலில் திஷ்டிக்கு கட்டக்கூடியது. இது வந்து ஒரு பூவுங்களாம், தேவதாரி பூவுங்களாம்.
அதுதான் இருக்குது ஏரியா. மொடவேட்டு கிழங்கு இதுதான் சூப் செய்வாங்க இல்லைங்களா? சூப் செய்கிறாங்க போல இருக்குது. இங்கே ஏதோ ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இங்கேருந்து நமக்கு படிகள் வந்து ஆரம்பிக்குது மேலே போக. இதான் நமக்கு கோவிலுங்க. கோவிலுடைய கருவறை தான். இங்கேயே நமக்கு போகிறே தான் நெஞ்சிருக்காங்க. கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கோயிலுக்கு மேலே ஏறி வந்தது பார்க்கலாங்க. முதல்ல வந்து விநாயகருடைய ஒரு சன்னதி இருக்குது. விநாயகருடைய சன்னதி பார்க்கலாம். நாகங்களுடைய சிலைகளும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது தான் நம்ம கோவில் கருவறை. ஃபுல்லாக ஜனம் வந்திருக்காங்க இன்றைக்கி. மக்கள் கூட்டம் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை விசேஷங்களாம். நமக்கு கருவறை வந்து அதுதான். வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. தரிசனத்துக்கு போகிறவங்க இங்கே வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. வெள்ளி செவ்வாய் இப்போது ஆல்ரெடி நம்ம மாசி பிரியாண சாமி கோயில் போனாங்களா, அதே போல் தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் இங்கே வந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்து வராங்களாம். அதே போல் இந்த கோவில் வரக்கூடியவங்க வேண்டுதலை வந்து எப்படி செலுத்திருக்காங்கன்னு சொல்லி காட்ட பாருங்க. இது ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். மேலே எல்லாம் வந்து இந்த பூட்டு மணிகள், அதே போல் அவங்க வேண்டிக்கிட்டு இங்கே தகடில் அவங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வைப்பாங்க. இந்த தகடுகளில் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து எழுதி வைப்பாங்க. ஏகப்பட்ட தகடுகள் பாருங்கள், நிறைய கட்டியிருக்காங்க. நிறைய பூட்டுகள் நிறைய இருக்குது. கோவிலுக்கு மேலே பாருங்கள், நிறைய முன்பக்கம் வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பூட்டு, அதே போல் மணிகள் கட்டியிருக்காங்க. அதிகமாக வந்து தகடு தான். தகடில் பேர் எழுதி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எழுதி கட்டுவாங்க போல இருக்குது. நிறைய பார்க்க முடியுது. அதே போல் இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். நிறைய துணிகள் இருக்கு இல்லைங்களா? நிறைய துணிகள் இருக்கு இல்லைங்களா? இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால், யாருக்கு பிரச்சனை வந்தோ அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிற துணிகளை வந்து இங்கே எடுத்துன்னு வந்து போட்டாங்கன்னா சால்வ் ஆகிடுங்களாம். அதுதான் இந்த இடம். அதே போல் முன்னாடி வந்து இங்கே விளக்கு போடுறது, இது ஒரு சிறப்பு. இங்கே விளக்கு போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனால கூட்டம் அதிகமாக இருக்காங்க. இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்புகள் என்னென்னா, குழந்தை வர வேண்டி, திருமணம் வர வேண்டி வராங்களாம். ஏதாவது பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகுங்க. முக்கியமாக அந்த துணிகள் காட்டினேன் இல்லைங்களா, அதுதான் இந்த கோயிலில் முக்கியமான விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சண்டை வந்ததுன்னா, யாருக்கு சண்டை வந்ததோ அவங்க உடுத்திய உடையை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டாங்கன்னா வந்து கிளியராக இடங்களாம் சேர்ந்துருவாங்களாம். ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். குறைஞ்சது 15 நாள்லேருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே அது வந்து நிறைவேறுமா. அதே போல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை வந்து இந்த தகடு இருக்கு இல்லைங்களா, அதை எழுதி இந்த கோவிலுக்கு முன்னாடி கட்டிடுவாங்க. வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி மணிகள் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்து கட்டுறாங்க. இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இந்த எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே நமக்கு வந்து நம்மரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதுதான் போக போகிறோம். வாங்க போகலாம். எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்திலே தாங்க நம்மருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதை நம்ம போய் பார்க்கலாம். அதான் போயிட்டே இருக்கோம். இந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா, நிறைய கடைகள் இருக்குது. நிறைய இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. ஒரு இடத்துல எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டைகள் அது இதுன்னு விற்றுட்டு இருக்காங்க. மாந்திரீகத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களாகவே இருக்குங்க எல்லாமே. அதனால தான் வீடியோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இடம் பாருங்கள், ஃபுல்லாக வாழை தோட்டம் தான். அங்கங்கே மலைகளில் வீடுகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மேலே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு வீடு ஏதோ கட்டி வச்சுருக்காங்க மலையில், காட்டில். முன்னாடி பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக மிளகு தோட்டம் தாங்க. மிளகு தான் அதிகம். எங்கே பார்த்தாலும் அந்த வாழை, நெல் அதெல்லாம் அங்கங்கே தான் இருக்குது. இந்த பலா மரங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மிளகு தோட்டம் பாருங்கள். ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. தெரியுதுங்களா? இதுதான் நம்மருவிங்க. நம்ம வரக்கூடிய வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். தண்ணி இப்போ கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. வந்து நுழைவு கட்டணம் வந்து பெரியவங்களுக்கு 20, சின்னவங்களுக்கு 10 ரூபா. இது வந்து சின்ன ஃபால்ஸு தான். நம்ம சாலைக்கு பக்கத்தில் இருக்கும். நமக்கு கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போனோன்னா ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாம் சில்வர் ஹூக்கு தாங்க. இது வந்து இப்போ தான் கொடி ஏற்றிட்டு இருக்காங்க, மிளகு கொடி. இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது. ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த சில்வர் ஹூக் ட்ரீஸ் தான். ஃபுல்லாக மிளகு தோட்டம் தான். மொத்தமே மிளகு தோட்டம் தாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் கூட இருக்கும் போல் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமான்னு தெரியல, கீழே போய்ட்டு சொல்கிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஃப்ளோ இல்லை, தண்ணி கம்மியாக இருக்குது. குளிக்கிறோங்க. ரீசெண்டாக மழை பெஞ்சது இல்லைன்னா இந்த தண்ணி கூட கிடையாது. போகிற தண்ணி இப்படி போயிட்டு இருக்குது. இதான் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க தண்ணி எல்லாமே. தண்ணி வந்தால் சூப்பராக இருக்கும். தண்ணி நிறைய வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். குளிக்கலாமா?
இதாங்க நம்ம அருவி பார்த்து முடிச்சாச்சு. இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது. நம்ம வந்து மாசிலா ஃபால்ஸுக்கு போகலாம், அங்கே போய் குளிக்கலாம் சொல்லி பிளான் போட்டு இருக்கோம். டைம் வேறு கம்மியாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக இருக்குது. வரீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக இருக்குது. அதே போல் கிரில்லெல்லாம் இருக்குது. தண்ணி அதிகமாக வந்தாலும் சேஃப்டியாக குளிக்கலாம், ஃபேமிலியாக குளிக்கலாம். ஒரு நல்ல ஸ்பாட். இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஈஸியாக வரலாம், ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு இறங்கி பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியாக வரவங்க நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குது, அதனால் நம்ம இங்கே குளிக்கலை. மாசிலா ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே தண்ணி நல்லா வந்தால் அங்கே வந்து குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க மாசிலா ஃபால்ஸ் போகலாம். நம்ம போகிற வழியில் பார்க்கலாம், ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது 2 பக்கம் பாருங்கள். சாலைக்கு 2 பக்கம் பார்க்கலாங்க. நெல் விவசாயம் தான், அங்கங்கே வாழையும் இருக்குது. இந்த பக்கமாக விவசாயம் தான், நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெல் வந்து கம்மி தான். அங்கங்கே இந்த மாதிரி சமதளம் இருந்தால் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே பார்க்கலாம். நம்ம கீழே வந்து தண்ணி போய்ட்டு இருக்குங்களா, இதுதான் நம்ம அருவிக்கு போகக்கூடிய தண்ணி. இவ்வளோ தான் தண்ணி போய்ட்டு இருக்காங்க, அதனால தான் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்குது. அங்கே வந்து அறுவடையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறாங்க. இங்கெல்லாம் கரண்ட் கிடையாது. இந்த வந்து பாசன முறையில் தான், இந்த மழை நீரை வச்சு தான் பாசன முறையில் எல்லா விவசாயமே இங்கே நடக்குதுங்க. வானம் பார்த்த பூமின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கு. ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக இந்த கொல்லிமலை ஃபுல்லாக விவசாய காடுங்க. ஃபுல்லாக விவசாயம் தான், எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். நெல் வந்து அறுவடை பண்ண பிறகு பாருங்கள், இந்த மாதிரி தான் கையாலே தான் இது பண்ணுறாங்க. குழந்தைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி காய வச்சு மிதிக்க வைப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாங்க. வீட்டு தேவையான மிளகு, சீரகம், வெந்தயம் இது போன்ற பொருட்களை தான் விற்றுட்டு இருக்காங்க. நம்ம கொல்லிமலை யாரான என்ட்ரன்ஸ்லேயே வரக்கூடிய இடம். இது வந்து உள்ளே வந்தால் சோளக்காடில் பழங்குடியினர் சந்தைங்க. நம்ம கொல்லிமலைக்கு மேலே வரோன்னாவே முதல்ல வர்றது சோளக்காடு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பார்க்கலாங்க. பழங்குடியினர் வந்து சந்தை. இங்கே வந்து இந்த மலையிலே விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பலாப்பழம் தான் இருக்குது நிறையா. இந்த மலையில் விளையக்கூடிய வாழைப்பழங்களானா வாட்டர் ஆப்பிளுங்களா? இது பைனாப்பிள்னா எல்லாமே இங்கே தான் விளையுதுங்களா? கொல்லிமலையில் விளையக்கூடியது தான், எல்லாம் ஆர்கானிக் தான். சரி, இது ஃபுல்லாக பழம் மார்க்கெட்டுங்க. நமக்கு இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த மலையிலே விளையக்கூடிய பழங்களை வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மாங்காய் கூட வருதுங்களா பாட்டிங்க? மேலே மாங்காய் இருக்குது. நிறைய இந்த கொட்டைகள் வாங்கிட்டு போகிறாங்களாக்கா? பலா கொட்டை வாங்கிட்டு போகிறாங்களா? எவ்வளோக்கா கிலோ கணக்குங்களா? எவ்வளோ? 50 ரூபா. இது மலை ஏற்றிங்களா? இது என்னக்கா? விளாம்பழம். ஓகே. இது வந்து இஞ்சி, இதுதான் மலை இஞ்சிங்களா? சின்னதாக இருக்குது சைஸு. சரி, இதெல்லாம் வந்து பொரியலுக்கு பிரியாணிக்கு இஞ்சி வந்து பயன்படுத்துவாங்க. புளியம்பழம் இருக்குது, புளி இருக்குது. வாழைப்பழத்தில் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்குங்க? நிறைய வெரைட்டி இருக்குது, ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது வாழைப்பழத்தில். எல்லாமே அந்த வெரைட்டி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிங்க. இது என்னங்க? நார்தங்காய். நல்லா பெரிய சைஸில் இருக்குது. அத்திப்பழம், வாட்டர் ஆப்பிள், மலை அத்தி. இது என்ன கிழங்குங்க? சக்கரவள்ளி கிழங்கு. அது அந்த பக்கம் சேப்பங்கிழங்கு. சரி, மஞ்சளுங்களா? அது மஞ்சள் அதிகமாக வரும். பழம் தாங்க, ஃபுல்லாக பழம் வெரைட்டி தான். ஆர்கானிக்காக வேணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். இது என்ன பழங்கம்மா? முட்டைப்பழம். உள்ள முட்டை, அதான் முட்டைப்பழம் சொல்லுவாங்க, இதுதாங்களா? சரி சரி. இங்கேயே நமக்கு மலை தேனை விற்றுட்டு இருக்காங்க. இது எத்தனை கிராம்க்கா? 300 ரூபாங்களா? காசு 350 ரூபாங்களா? 300 கிராம் மலை தேனு, ஒரிஜினல் தேனுங்க. வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. கார மிளகா, புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்க. காந்தாரி மிளகாங்களா? காந்தாரி மிளகா இருக்கு பாருங்க. தேனு வித்துட்டு இருக்காங்க. இந்த பழத்தில் பூச்சி இருக்காங்களா? அத்தி பழத்தில் இதில் இருக்காது. கொல்லிமலை இறங்கினா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க சோளக்காடு. அங்கேயே பார்த்தீங்கன்னா வரும்போது லெஃப்ட் சைடு இருக்கும் பழங்குடியினர் மார்க்கெட்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டில் விளையக்கூடியது, ஆர்கானிக்காக சுத்தமாக இருக்கும். கொல்லிமலைக்குள்ளே வரீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்துல வாங்கிக்கலாம் தேவையான பழங்கள். அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டு தான். அதே போல் என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்கலாம் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து இந்த மலையிலே விளையக்கூடியது வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நமக்கு இந்த கடைகள்லாம் சின்ன சின்ன பேக்கெட்ஸும் இருக்குது. இங்கே செட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க, செட்டு கணக்குலையும் விற்பனை பண்ணுறாங்க. இப்போ வந்து ரேட் போட்டுருக்காங்க பாருங்கள். தனியாக 130, ஒன்று 140. இது எப்படி செட்டு கணக்குங்களாக்கா? எல்லாம் ஒரு கிலோ இருக்கும். இதில் சோம்பு என்னென்ன இருக்குங்க? இல்லை வந்து மிளகு இருக்குது, சோம்பு இருக்குது, சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, கடுகு இருக்குது. 5 பொருள் சேர்ந்தது ஒரு செட்டுங்களாம். இது வந்து 1 கிலோ. இதுக்கா? இது வந்து எல்லாமே 800 கிராமுங்களா? 1000 ரூபா. இது வந்து 1/2 கிலோங்களா?
6 கிலோ. இது வந்து 400 கிராம்லாம் 500 ரூபா. வெரைட்டி தகுந்த மாதிரி கொஞ்சமாக வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. டபுள் பீன்ஸுங்களா? கருப்பு பீன்ஸுங்களா? கருப்பு பீன்ஸு மொச்சக்கா இல்லைங்களா? நிறைய பருப்பு வெரைட்டி இருக்குங்க இங்கே. கொல்லிமலை இடையில் பாருங்கள் விவசாயம் பாருங்கள். இது ஃபுல்லாக நெல் வயலுங்க. இங்கெல்லாம் நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க. நெல் அறுத்து அறுவடை முடித்து கையிலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தலையிலே தூக்கிட்டு போய் மேலே போட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து வாழைத்தோட்டம், அப்படியே மிளகு தோட்டம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் மிளகு. சாலைக்கு 2 பக்கம் மிளகு தோட்டம் தான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோன்னா வயல்வெளிகள் இருக்குது. கீழே வந்ததுன்னா வயல்வெளிகள். பலாமரம் இருக்குது பாருங்கள், பெரிய பலாமரங்க. காய்ங்க இருக்குது, நிறைய காய்ச்சி இருக்குது. தெரியுதுங்களா இந்த இடத்துல வாட்டர் ஃபாலு? அதாங்க மாசிலா அருவி. அங்கே தான் நம்ம போக போகிறோம். வந்துட்டாங்க. மாசிலா அருவியோடைய என்ட்ரிங்க இது. சாலைக்கு பக்கத்தில் இருக்குது. நமக்கு இதை பார்க்கலாம். நம்ம இதுதான் என்ட்ரன்ஸ். நமக்கு வந்து டோக்கன் வாங்கணுங்க. ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம பைக்கில் போகலாம். இங்கேருந்து நல்லா இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு. க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது. இங்கே நமக்கு நிறைய கடைகள் இருக்குது. பெரிய பார்க்கிங்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். இந்த கொட்டையோட பவுடருங்களா? ஓ, அப்படியே தேய்க்க வேண்டியது தான். கடுக்கா பொடிங்களா? இது விளையுதுங்களா நம்ம கொல்லிமலையில்? இது கூட கொல்லிமலை விளையுதுங்களா? இது என்ன காய் பேர் என்ன? பாப்பரங்கொட்டை. இந்த மூட்டு வலிக்கு இந்த கொட்டை ஒன்று காட்டினாங்க இல்லைங்களா? அது வந்து பெரிய காயாக வரும். நான் ஸ்க்ரீனில் பக்கத்தில் போகிறேன். இது வந்து கொடி வகையிலே ரொம்ப பெருசு. காடு அளவுக்கு வளரக்கூடியது அந்த கொடி. அந்த கொட்டையை விட்டுட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இங்கே விளையாதான்றாங்க, சரியா தெரியல. வழி பாருங்கள். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு அருமையாக போட்டு வச்சுருக்காங்க. மேலே தெரியுதுங்களா தண்ணி அங்கேருந்து வருது. ஆனால் கீழே நமக்கு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அங்கே தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். குட்டீஸுக்கு சின்னதாக ஒரு பார்க் இருக்குது. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து மசாஜ் பண்ணுறாங்க. எவ்வளோண்ணா மசாஜுக்கு? ஃப்ரீங்களா? இது மூலிகை மசாஜ். மூலிகை ஆயில் மசாஜ். ஓ, அதான் வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வணக்கம். நல்லாள் இயற்கை வாழ்வியல் மையத்தில் கோடை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேம்ப் மாதிரி நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 உறுப்பினர்கள், அதாவது சொல்லப்போனால் ஒரு 25-30 குடும்பங்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் பாரம்பரியமாக இருக்கிற வர்ம தொக்கனை சிகிச்சை முறையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 சிகிச்சையாளர்கள் இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வர்மம் மற்றும் பாதளத்து சிகிச்சை, மண் குளியல், பல குளியல், அதை போன்ற 3 நாள் கேம்ப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதுதாங்க அந்த எண்ணெய். இதில் என்னென்ன கலந்துருக்குன்னா எல்லாமே மூலிகை கலந்த எண்ணெய். 85 மூலிகை 85 மூலிகை கலந்துருக்கு. 85 வகையான மூலிகைகளை கொண்ட ஒரு மூலிகை சாருங்க. ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குது, மூலிகை எண்ணெய். அதை வச்சு பண்ணிவிட்டு வர்மக்கலையோட கலந்த மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 3 நாள் கேம்ப் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பரவாயில்ல. இங்கே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. இது வந்து ஸ்டோரேஜ் ரூமு. ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணிக்கலாம். இங்கேயும் ரூம்ஸ் இருக்குது. துணி மாற்றிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய கிட்ட வந்துட்டோம். சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. லேடிஸ்க்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. முன்னாடி காட்டணும் பாருங்கள். தண்ணி பரவாயில்ல, நல்லா தான் வந்துட்டு இருக்குது. நம்ம அருவியை விட நல்லா வந்துட்டு இருக்குது. இங்கே 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க, லேடிஸு ஜென்ஸுன்னு சொல்லி. நல்லா இருங்க. நம்ம அருவியை விட இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. நல்லா குளிக்க நிறைய பேர் இங்கே தான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மாசிலா ஃபால்ஸு ரொம்ப சின்னது, நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நல்லா இருக்குது. விக்கி வந்து குளிச்சே ஆகணும்னு சொல்கிறாரு. சில்லுன்னு இருக்குது தண்ணி. குளிக்கலாமா வேணாமா? குளிக்கணுமா? குளிச்சே ஆகணுமா? கண்டிப்பாக சில்லுன்னு இருக்குண்டா. மேலே பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். சூழல் வேறு வேண்டிகிட்டு இருக்குது. ஃபுல்லாக மூடிக்கிட்டு வந்து போனோம். சில்லுன்னு இருந்தால் தான் குளிக்கிறதுக்கு வந்துருக்கோம். சரி வாங்க குளிச்சிடலாம். ஃபால்ஸுக்கு போய்ட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. நம்ம ஆள் ஆடிட்டு இருக்காரு. பார்க்கில் யாரும் இல்லை.
ஃபால்ஸுடைய டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4 மணிக்குள்ளே நம்ம ஃபால்ஸ்க்கு வந்துடணும், இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி டே வந்து ஓவருங்க. இன்றைக்கி நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து ஆகாய கங்கை பார்க்க போகிறோம், அரப்பளீஸ்வரர் கோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையில் 2000 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குங்க, அதையும் பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு தெரியல. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜேவுடன். இஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்.